லலலா லா லா லலலா லா. ஹே, இங்க பாத்தீங்களா என்கிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குன்னு? தியா, உனக்கு பர்த்டேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் gift வாங்கி வச்சிருப்பேன். ஜாரா ஜோயா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே எல்லாம் கிடையாது. அப்படின்னா இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நீ எங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கியா தியா? சரி, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துரு, நாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிறோம். மணி, தியா உன்கிட்ட சொன்னால அவ நமக்காக வாங்கிட்டு வந்தான்னு. ஏன் நீயே போய் அவகிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? மணி, நீ கேட்டாலும் நான் உனக்கு சாக்லேட்ஸ் தர போறதில்ல. நம்ம வீட்டுக்கிட்ட புதுசா கேமிங் ஷாப் ஓபன் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கதான் இந்த கேம் விளையாண்டு இவ்வளோ சாக்லேட்ஸும் நான் வின் பண்ணேன். அந்த கேம்ல மேல இருந்து ரோப்ல நம்மள இறக்குவாங்க. எவ்வளோ சாக்லேட்ஸ் நம்மளால எடுக்க முடியுதோ அவ்வளோ சாக்லேட்ஸும் அள்ளிக்கலாம். ஹோ, அங்கதான் விளையாண்டியா? அப்படின்னா நீ ஒன்றும் எங்களுக்கு சாக்லேட்ஸ் தர வேண்டாம். நாங்களே போய் கேம் விளையாண்டு நிறைய சாக்லேட்ஸ் வின் பண்ணிக்கிறோம். ஹே ஜாரா, வா நம்மளும் போய் அங்க சாக்லேட்ஸ் கேம் விளையாண்டு சாக்லேட் வின் பண்ணலாம். நீங்க எல்லாரும் அங்க போனாலும் உங்களால அந்த கேம் விளையாட முடியாது. ஏன்னா அந்த ஷாப் அப்பவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி தியா அதுக்குள்ள அந்த ஷாப் க்ளோஸ் பண்ணுவாங்க? நாங்க யாரும் போய் அங்க போய் விளையாட கூடாதுன்னு தானே நீ அப்படி சொல்ற? ஹே மணி, வாடா நம்ம போய் அந்த ஷாப் ஓபனா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க ரெண்டு பேரும் போய் ஜெனிய கூப்பிட்டுட்டு அந்த ஷாப் கிட்ட வந்துருங்க, நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். கடை சாத்திருக்குன்னு சொன்னா போக மாட்டாங்கன்னு நினைச்சா நாங்களே போய் பாத்துக்கிறோன்னு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு சாக்லேட் தப்பிச்சது. ஓகே, இந்த எல்லா சாக்லேட்ஸையும் நானே போய் ரசிச்சு சாப்பிட்றேன். இங்க பாத்தீங்களா, ஷாப் ஓபன்ல தாப்பா இருக்கு. அந்த தியா ஒரு சாக்லேட் கேட்டதுக்காக கடையே சாத்திருக்குன்னு போய் சொல்லிட்டா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ போய் தான் சொல்றான்னு. மணி, இங்க பாத்தியா, இங்க இன்னொரு கேமும் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நிறைய ரிங்ஸ் இருக்கு. இது ஏதோ டிஃபரெண்டான கேமா இருக்கும் போல இருக்கு. இந்த கேம்ல பட்டன்லாம் கொடுத்திருக்காங்க. இது அமுக்குனாதான் உள்ள இருக்க ரிங் வர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கிள் இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லுங்க அங்கிள். பாப்பா, இந்த கேம் விளையாடுறது ரொம்ப ஈஸி தான். 2 பட்டன் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த ரெண்டையும் மாறி மாறி பிரஸ் பண்ணுனா உள்ள இருக்கிற ரிங்ஸ் அந்த கொக்கோட மூக்குல போய் மாட்டிக்கும். அதே மாதிரி உள்ள இருக்கிற எல்லா ரிங்ஸையும் கரெக்டா போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. ஜோயா, அந்த கேம் விளையாடாத. ஏன் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நீ எல்லா ரிங்ஸும் போடலன்னா உனக்கு ப்ரைஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம காசு தான் வீணாக போகும். அதுக்கு சாக்லேட் கேம் விளையாண்டா கூட நம்ம கொடுக்குற காசுக்கு நம்ம சாக்லேட்ஸாவது எடுத்துகிட்டு போகலாம். இல்ல பாப்பா, இதுல இருக்கிற மொத்த ரிங்ஸையுமே போட்டாதான் உனக்கு பரிசு கிடைக்கும், இல்லன்னா பரிசு கிடைக்காது. ஜோயா, இந்த கேம் நீ விளையாடாத, தோத்து போயிட்டீனா அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. ஆமா ஜோயா, இந்த கேம் விளையாடாத. நம்ம கிட்ட வேற காசு கம்மியா தான் இருக்கு. அதனால சாக்லேட் கேம் விளையாடுறதுக்கே பத்துமான்னு தெரியல. நான் போய் அந்த கவுண்டர்ல இருக்கிற ஆன்ட்டிட்ட போய் கேட்டுட்டு வரேன் எவ்வளோ காசு ஆகுதுன்னு. இந்த ஆன்ட்டி கியூட்டா இருக்காங்களே. ஜெனி, அந்த ஆன்ட்டிய பாத்தியா? நல்லா அழகா கியூட்டா ஹீரோயின் மாதிரி இருக்காங்கல்ல. ஆமா சாரா, அந்த ஆன்ட்டிய பார்க்கும்போது மோனிகா அந்த சாங்ல வரவங்கள மாதிரியே இருக்காங்கல்ல. ஜாரா, டிக்கெட் எவ்வளோன்னு கேட்க போன இடத்துல அந்த ஆண்டி அழகா இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணுகளே இப்படித்தான். சரி சரி, திட்டாத, இரு கேட்டு பாக்குறேன். ஆன்ட்டி, இந்த சாக்லேட் கேம் விளையாடுறதுக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு ரூபாய் வேணும் ஆன்ட்டி? இந்த சாக்லேட் கேம் விளையாடுறதுக்கு ஒரு பர்சனுக்கு நாங்கள் 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோமா. நீங்கள் 5 பேர் இருக்கிறதுனால 250 ரூபாய் ஆகும். ஆனால் நீங்கள் 200 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் 5 பேருமே விளையாண்டுக்கலாம். உங்களுக்காக நான் 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம 5 பேருக்கும் சேர்த்து 200 ருபீஸ் கேக்குறாங்க கைஸ். என்ன பண்ணலாம்? விளையாடலாமா வேண்டாவா? இது என்ன கேள்வி சாரா? விளையாட தானே வந்திருக்கோம், நம்ம விளையாடலாம். அந்த தியா ஒரு சாக்லேட் கேட்டு தரல, அதுக்காகவே நம்ம நிறைய சாக்லேட்ஸ் விளையாண்டு வின் பண்ணணும். அந்த வாட்டர் கேம் விளையாடுறதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 20 ரூபாய் ஆகுமா?
நீ சொன்ன மாதிரியே அந்த கேம்க்கு டிக்கெட் வாங்கிட்டியா? நாங்க சொன்ன எங்க கேக்குற? சரி நல்லா விளையாடு சரியா? நல்லா பட்டனை ஸ்பீடா அமுக்கு, அப்பதான் ரிங் எல்லாம் கரெக்டா போய் விழுகும். பாப்பா இங்க பாருமா, உனக்கு 3 நிமிஷம் தான் டைம் கொடுப்போம். அதுக்குள்ள இருக்கிற எல்லா ரிங்ஸையும் போட்டு முடிச்சினாதான் உனக்கு பிரைஸ் கிடைக்கும். என்ன புரிஞ்சுதா? ஜோயா 3 நிமிஷத்துல உன்னால போட முடியுமா? என்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி விளையாண்டு பார்க்கறேன். அப்படிதான் ஜோயா, நல்லா அமுக்கு. ரெட் கலர் பட்டனை மாறி மாறி அமுக்கிட்டே இரு. பாரு 4 ரிங் போட்டுட்ட. பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். இதே மாதிரி ஸ்பீடா போட்டுட்டே இரு. ரொம்ப ஸ்லோவா போட்டுட்டு இருக்க. டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. இவ்ளோ மெதுவா விளையாண்டனா டைம் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு அப்புறம் உனக்கு பிரைஸும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. பாப்பா 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சுமா. இல்ல பாப்பா, உள்ள இருக்கிற எல்லா ரிங்ஸையும் போட்டா மட்டும்தான் பிரைஸ், இல்லன்னா எதுவும் கிடையாது. நான் சொன்னல ஜோயா, டைமிங் குள்ள போட முடியாதுன்னு. சரி பரவாயில்ல விடு, நம்ம எல்லாரும் சாக்லேட் கேம் விளையாடலாம். ஆன்ட்டி இந்தாங்க, இதுல 200 rupees இருக்கு. எங்களுக்கு 5 டிக்கெட் கொடுங்க சாக்லேட் கேம்க்கு. இதோ மணி, நான் டிக்கெட் வாங்கிட்டேன். அங்கிள் அங்கிள் இந்தாங்க, எங்க 5 பேருக்கும் சேர்ந்து 5 டிக்கெட் இருக்கு. நாங்க எல்லாருமே விளையாட போறோம் இந்த கேம். சிவானி ஃபர்ஸ்ட் நீ போ சரியா? அதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் போய்க்கிறோம். நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ. எவ்வளவு சாக்லேட் உன்னால அள்ள முடியுதோ மொத்தத்தையும் அள்ளிரு. ஜாரா, எனக்கு தலை கீழே கயிறு கட்டி தொங்க விடுவாங்கன்னு நினைச்சா பயமா இருக்கு போறதுக்கே. பாப்பா நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் ஸ்ட்ராங்கான கயிறாதான் வச்சிருக்கோம். நீ தைரியமா வா. ஜெனி, எப்படி விளையாடணும்னு எனக்கு ஏதாவது ஐடியா கொடு. சிவானி, உன்னை பாக்குறதுக்கு பஞ்சி ஜம்பிங் பண்ண போற மாதிரி இருக்க. அப்புறம் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லா சாக்லேட்ஸையும் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ சரியா? உன் கையால எவ்வளவு பிடிக்க முடியுதோ காலால பிடிக்க முடியறத பிடிச்சுக்கோ. சரி பாப்பா, பேசுனது போதும், விளையாடவா. இருங்க அங்கிள், வரேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் டிப்ஸ் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதோ வந்துட்டேன், சீக்கிரமா என்னை கயிறு கட்டி தொங்க விடுங்க. அங்கிள் அங்கிள், மெதுவா இறக்குங்க, ஸ்பீடா இறக்கிடாதீங்க. எனக்கு ஹைட்னாலே பயம். என்னது இப்படி சுத்துது? அப்படியே சென்டரா இறக்குங்க அங்கிள், அங்கதான் நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு, அப்படியே அள்ளிடுறேன். சிவானி நல்லா டைட்டா நிறைய சாக்லேட் ஹோல்ட் பண்ணிக்கோ. என்னால முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் சாரா. அங்கிள் அப்படிதான் மெதுவா ஸ்லோவா தூக்குங்க. ஐயோ, சாக்லேட்லாம் கீழே விழுகிற மாதிரி இருக்கே. ஐயோ, ஒரு சாக்லேட் விழுந்துருச்சு. அங்கிள் சீக்கிரமா வெளியே கொண்டு வாங்க என்ன. பரவாயில்ல விடு சிவானி, கொஞ்சம் சாக்லேட்ஸ் தானே கீழே விழுந்துச்சு, இருந்தாலும் உன்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கே. நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், ஆனா ஜாலியா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. இன்னும் ஒரு டைம் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. சரி, நம்ம கிட்ட காசு வேற கம்மியா இருக்கு. 4 டிக்கெட் தானே இன்னும் இருக்கு. சரி, அடுத்தது யார் விளையாடுறீங்க? மணி, அடுத்தது நீ போய் விளையாடு. உனக்கு பிடிச்ச எல்லா சாக்லேட்ஸும் எடுத்துட்டு வந்துரு. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு மிட்டாய் அந்த போலோ மிட்டாய் தான். எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தியா? நான் அதை தான் எடுக்க போறேன். மணி, அந்த ஒண்ணு மட்டும் எடுக்காத. உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளத்தையும் எடுத்துட்டு வா. பாக்கலாம் பாக்கலாம். அங்கிள் அங்கிள், அப்படியே ஸ்ட்ரைட்டா நடுவுல சென்டரா ஆட்டாம இருக்குங்க அங்கிள். நான் அப்படியே அந்த போலோ மிட்டாயை மட்டும் தூக்கிடுறேன். அதுல நிறைய ரிங்ஸா நிறைய மிட்டாய் இருக்கும். கரெக்ட் கரெக்ட், அப்படித்தான் போடுங்க போடுங்க. இப்ப நான் நல்லா டைட்டா பிடிச்சிருக்கேன் அங்கிள். தூக்குங்க அங்கிள், எனக்கு அந்த ஒரு மிட்டாய் மட்டும் போதும். அடே மணி, என்னடா சொன்ன மாதிரி ஒரே ஒரு போலோ மிட்டாய் மட்டும் எடுத்துட்டு வர? நிறைய சாக்லேட்ஸ் எடுத்துட்டு வந்தாதான் என்ன, நாங்களாவது வச்சு போடல. டே மணி, உனக்கு பிடிச்ச மாதிரியே பிடிச்ச சாக்லேட்டை கரெக்டா எடுத்துட்டியே, பரவாயில்லடா, குட் ட்ரைடா. நான் ஏன் தெரியுமா இந்த மிட்டாய் எடுத்தேன்? இதுக்குள்ள ரிங்கா நிறைய மிட்டாய் இருக்கும். இது ஒன்னே ஒன்னு எடுத்தா போதும். இதுலயே நிறைய இருக்கிறதுனாலதான் நான் இது எடுத்திருக்கேனே. எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஒரு கேம் வச்சுக்கலாம். நம்ம 3 பேர்ல யாரு அதிகமான சாக்லேட்ஸ் எடுக்கிறான்னு பார்க்கலாமா? இல்ல ஜோயா, நம்ம ஒரு கேம் வச்சு விளையாண்ட நிறைய சாக்லேட்ஸ் வின் பண்ணுவோம். அதுக்காக தான் சொல்றேன். ஆமா, ஜெனி சொல்ற மாதிரி டார்கெட் வச்சு விளையாண்டா எல்லாரும் அதிகமான சாக்லேட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப நம்ம கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும்ல.
அங்கிள் சூப்பரா இருக்கு, அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி விடுங்க. கவிதையே தெரியுமா அப்படின்னு ஜாலியா இருக்கு. ஐ சூப்பரா சுத்துது, ஜாலியா இருக்கு விளையாடுறதுக்கே. அங்கிள் அங்கிள் அப்படியே இறக்குங்க, எந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படியே இறக்குங்க. சூப்பர் சூப்பர். இப்போ தூக்குங்க அங்கிள், அப்படியே ஸ்லோவா தூக்குங்க, இல்லைன்னா என் சாக்லேட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். நான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறேன். அப்படியே வெளியே கொண்டு வந்துருங்க, வந்துருங்க வந்துருங்க. அப்படிதான் அப்படிதான். போதும் போதும் போதும், இறக்கி விடுங்க அங்கிள். இங்க பாத்தீங்களா நான் எவ்வளோ சாக்லேட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. இதுக்கு தான் சொன்னேன், டார்கெட் வச்சு விளையாண்டா நம்மளால அதிகமா வின் பண்ண முடியும்னு. ஏன் ஜெனி நீ சொன்ன மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் எடுத்துட்டியே. மணியும் கொஞ்சமா தான் எடுத்திருக்கா. அப்புறம் சிவானி நிறைய எடுத்திருக்கா. இருந்தாலும் எல்லாரை விட இப்ப ஹையஸ்டா இருக்கிறது நீதான். சரி அடுத்தது நானே போறேன். உன்னை விட அதிகமா எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். அங்கிள் அங்கிள் இப்ப என்னை ஏத்தி விடுங்க அங்கிள். ஐயோ என்ன தலை கிறுகிறுன்னு சுத்துது. ஐயா அங்கிள் ஆட்டாதீங்க. நான் விழுந்துருவேன் போலயே. என்ன பாக்ஸ் விட்டு வெளியே கொண்டு போறீங்க? அங்கிள் என்ன எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தலை சுத்துனதுல எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. ஒண்ணுமே புரியலையே. சரி கிடைச்சதையாவது எடுத்துக்கோ. அங்கிள் தூக்குங்க, சீக்கிரமா தூக்கி இறக்கி விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வேற தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு நீங்க சுத்துன சுத்தலையே. ஜெனி அந்த அங்கிள் உங்க எல்லாத்துக்கும் ரோப்ப மெதுவா தானே பண்ணாங்க. எனக்கு ஸ்பீடா தலையே சுத்த வச்சிட்டாங்க. அதனால தான் நான் கம்மியான சாக்லேட்ஸ் எடுத்தேன் தெரியுமா, இல்லனா நிறைய எடுத்திருப்பேன். ஜாரா லாஸ்ட் நீ மட்டும்தான் இருக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜெனி, நீ வேற. ஏன் என்னாச்சு சாரா? உன் முகமே சரியில்லையே, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்த. ஆமாடா மணி, ஜோயாக்கு ரோப் எவ்வளவு ஸ்பீடா சுத்துச்சுன்னு பாத்தியா? அவளே தலை சுத்திடுச்சுன்னு சொன்னா. எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் பயமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, சரி விளையாடுறேன். அங்கிள் அங்கிள் கொஞ்சம் ஸ்லோவா போங்க, எனக்கு ஹைட்னாலே பயம். என்ன அங்கிள் நீங்க என்னையும் இவ்ளோ ஸ்பீடா ஆட்டுறீங்க? எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? அங்கிள் சுத்தாதீங்க, தலை சுத்துது அங்கிள். வாமிட் வர மாதிரி இருக்கு, அப்புறம் நான் இங்கேயே வாமிட் பண்ணிடுவேன். சீக்கிரமா என்னை இறக்கி விடுங்க. எனக்கு சாக்லேட்டும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்க சுத்துறதுலே எனக்கு அப்படி பயங்கரமா தலைவலியே வந்துடுச்சு. போதும் போதும் இறக்குங்க. ஐயோ சாரா பாவம், ஒரே ஒரு சாக்லேட் தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு. பாவம்ல. சரி அவ தலைவலிக்குதுன்னு சொன்னா வேற. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால சரியாவே விளையாட முடியல. எனக்கு அந்த ரோப்ல சுத்துனதுல ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நான் ஒரே ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய் பரவாயில்லை சாரா, விடு. என்கிட்ட தான் இவ்ளோ சாக்லேட் இருக்குல, நான் உனக்கு தரேன். ஆமா சாரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்ககிட்ட தான் இவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குல்ல, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம், சரியா? ஜாரா நீ ஒன்னும் கவலைப்படாத, எங்க கிட்டதான் இவ்ளோ சாக்லேட்ஸ் இருக்குல்ல, நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எப்பவுமே ஷேர் பண்ணி சாப்பிடுறது தான் நல்ல பழக்கம்.